ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளின் 50வது பிறந்த தினம். நவக்கிரக பூஜை. நவக்கிரக சாந்திக்கென ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு மேல் 9 தேங்காய்கள் தொங்கவிடப்பட்டு சிவப்பு, வெள்ளை, கருப்பு, மஞ்சள், கருப்பு பட்டு, வெண்பட்டு போன்ற நவக்கிரகங்களுக்குரிய பல வர்ண வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு செந்தாமரை, வெள்ளலரி, சண்பகம், மந்தாரை, முல்லை, கருங்குவளை, வெண்காந்தள், செவ்வந்தி, வெண்தாமரை போன்ற நவக்கிரகங்களுக்குரிய மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு நவக்கிரக வழிபாடு நடைபெற்றது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் தீபாராதனை, அர்ச்சனை என்பன இடம்பெற்றன. 50வது பிறந்த தினத்தை கொண்டாடும் ஆஞ்சநேய பக்தர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் நாதஸ்வர இசை, பூரணகும்ப மரியாதை என்பனவற்றுடன் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டதும் சுவாமிகளுக்கு அடியவர்களினால் பாத பூஜை நடைபெற்றது. மண்டபத்தினுள் பிரவேசித்த சுவாமி அவர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு முன்னால் அமர்ந்து நாட்டில் சாந்தி நிலவ வேண்டுமென்றும் உலக மக்கள் சகல செல்வங்களையும் பெற்று நோய் கவலை நீங்கி வாழ வேண்டுமென்றும் ஆஞ்சநேயர் சேவையை தொடர்ந்து சிறப்பாக செய்ய தமக்கு மனோதிடத்தை தரும்படியும் நீண்ட நேரம் தியானத்தில் இருந்து பிரார்த்தித்தார். பசுக்களை மகாலட்சுமியின் வடிவம் என்று கூறுவார்கள். இறைவனது அபிஷேகத்துக்குரிய பால், தயிர், நெய் உட்பட பஞ்சகவ்யத்தை பசுக்கள் வழங்குகின்றன. வாழ்க ஆனினம் எனவும் ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் எனவும் நாயன்மார் பாடியிருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பசுவை நீராட்டி, திலகமிட்டு, பூமாலை சூட்டி, பட்டாடை அணிவித்து, பழவகை வழங்கி மற்றும் கற்பூர ஆராத்தி காண்பித்து சுவாமிகளும் ஏனையோரும் வழிபட்டமை தெய்வீக காட்சியாக இருந்தது. போரினில் ஜெயித்து சேது அணைக்கரையிலே ராமர் ஜெபம் செய்யும் அனுமந்தனே. கடலலை தளர்ந்தாலும் உடல் நிலை தளராது, கடலலை தளர்ந்தாலும் உடல் நிலை தளராது, மனதினில் தினந்தோறும் ஜெயமே ஜெயமது. உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டப பூஜை, தேர் திருவிழா, அடியவர்களின் பங்களிப்புடன் நகர்வலம், ஆலயத்திற்கு வந்து ஆஞ்சநேயரை தரிசிக்க இயலாதவர்களுக்கென அவரே தேடிச் சென்று அருள் செய்தல், இதற்கான ஆஞ்சநேயர் நகர்வலம் என்பன நிறைவேறியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு பச்சை சாத்தப்பட்டு பஞ்சாலாத்தி காண்பிக்கப்பட்டதும் தேர் திருவிழா இனிது நிறைவேறியது. திகிவிலை ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்திலே விநாயக விரதம், பிள்ளையார் கதை படிப்பு என்பனவும் முறைப்படி இடம்பெறுவது வழக்கம். அருகம்புல், வில்வம், எருக்கு, தும்பை, பாரிஜாதம், மகிழ மலர்களினால் அர்ச்சிக்கப்படுபவரும் பூரணகும்பம், குடை, வில், தந்தம், அங்குசம், தாமிர மலர் முதலிய மங்கள பொருட்களினால் சேவிக்கப்படுபவருமான விநாயக பெருமான். நீ நல்லதை தொடங்கிவிடு பெருமான். விநாயக பெருமானுக்கு தீபாராதனை இடம்பெற்றதும் மந்தரகிரியில் வடபாலாங்கோர் இந்து தமிழ் சோலை ராசமா நகரியில் என்று ஆரம்பிக்கும் பிள்ளையார் கதை படிக்கப்பட்டது. மந்திரகிரியில் வடபாலாங்கோர் இந்து தமிழ் சோலை ராசமா நகரில்